குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புத்திசாலித்தனம், சமநிலை, மன அமைதி, அதிர்ஷ்ட வாய்ப்பு மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் சில தெய்வீக ஸ்தலங்கள் தமிழகத்திலும் அதன் அருகாமையிலும் பரம்பரையாக பரிந்துரைக்கப்படுகின்றன. இங்கு அத்தகைய 5 கோயில்கள் பற்றிய முக்கியமான தகவல்களையும் அவற்றின் புனித தன்மையை பற்றி விரிவாக அறிந்து கொள்ளலாம். 1. திருவெண்பாக்கம் புதன் ஸ்தலம், பூண்டி அருகில், திருவள்ளூர் மாவட்டம். இது புதன் பகவானுக்கென சிறப்பாக பரிகாரம் செய்யும் நவகிரக ஸ்தலங்களில் முக்கியமானது. புதன் மிதுன ராசியின் அதிபதி என்பதால் இங்கு வழிபடுவோருக்கு வாக்குத் தடைகள் விலகி வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுகிறது. கல்வி, வணிகம், பேச்சுத் திறன் போன்றவை மேம்படும். முக்கியமாக அறிவாற்றல் வளர்ந்து புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 2. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். ஐம்பூத ஸ்தலங்களில் பூமி தத்துவம் கொண்ட திருத்தலமாகிய இது வாழ்க்கையில் நிலைத்தன்மை மற்றும் விவேகத்தை அருளும் இடமாக விளங்குகிறது. மிதுன ராசிக்காரர்கள் இங்கு வழிபட்டால் மனம் தெளிவாகி, குழப்பங்கள் நீங்கி, வாழ்க்கையின் பல பிரச்சனைகளிலும் சமநிலையை உணர முடியும். அறிவும் நிலைப்பாடும் பெருகும். 3. திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோயில், திருச்சி அருகில். நீர்தத்துவம் கொண்ட இந்த தலத்தில் அகிலாண்டேஸ்வரி அம்மனின் அருளால் மனதின் கலக்கம் நீங்கி தியான சக்தி பெருகும். மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக சிந்தனைகளில் குழப்பமடைவதால் இங்கு வழிபடுவது மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தரும். நெகிழும் மனதை நிலைநிறுத்தும் உன்னத இடம் இது. 4. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில், காரைக்கால். சனி பெயர்ச்சி மற்றும் 7.5 சனி காலங்களில் மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் இடையூறுகள் இங்கு சனீஸ்வர பகவானை வழிபடுவதால் விலகும். தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும். பரிகார காலங்களில் இங்கு தரிசனம் செய்வது சஞ்சலமான சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்களைத் தரும். பக்தி மற்றும் பொறுமை வளர்ச்சி பெறும். 5. குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் கோயில், கேரளம். இந்த கோயிலில் கிருஷ்ணனின் அருள் மூலமாக வாக்குத்திறன், கலைச்சிறப்பு, இசைத்தன்மை ஆகியவைகள் விருத்தி பெறும். மிதுன ராசிக்காரர்கள் தங்களது படைப்பாற்றல், பேச்சுத்திறன் மற்றும் ஆன்மீக செருக்கை வளர்த்து கொள்ள வேண்டுமெனில் இங்கு கிருஷ்ணனை தரிசித்தல் மிகவும் பயனுள்ளதாகும். இதுவே உள்ளத்தில் அமைதி மற்றும் உறுதியை அளிக்கிறது. சிறப்பு பரிந்துரை: இந்த கோயில்களில் புதன்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் உகந்தது. பச்சை நிற ஆடைகள் அணிந்து அல்லது பச்சை நிற துண்டு அல்லது கைக்குட்டை ஒரு கையில் வைத்துக்கொண்டு செல்வது புதன் பகவானின் அனுகிரகத்தை ஈர்க்கும். ஒவ்வொரு தரிசனமும் பரிகாரமாக அமையும். நம்பிக்கையுடன் சென்று வந்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணரலாம். இவ்வாறு மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செல்வாக்கும் சமநிலையும் மன அமைதியும் பெற இந்த 5 கோயில்களும் நிச்சயமாக பயனளிக்கும். வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு தருணத்தில் ஒரு வழிகாட்டலை தேடுகின்றோம். இந்த கோயில்கள் அத்தகைய ஒளியூட்டும் தெய்வீக களங்களாக விளங்கும். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.